இந்த பொண்ணால தானே எந்திரிச்சு நடக்கவே முடியாது. யாரோ ஒருத்தங்க இந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் இந்த நரசுமே அந்த பொண்ணை தான் தங்கச்சி மாதிரி ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இந்த நர்ஸை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நினைச்சுக்கிட்டே இந்த பொண்ணு டெய்லியுமே கஷ்டப்படுவா. அப்படி இருக்க ஒரு நாள் டெய்லி இந்த பொண்ணுக்கு ஃபிளவர் வச்ச ஒரு பொக்கையும் லெட்டருமே வரும். அந்த லெட்டரை மட்டும் இப்ப எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தங்க ஆறுதல் சொல்ற மாதிரி எழுதிருப்பாங்க. அதை பார்த்த பிறகுதான் இந்த பொண்ணுக்குமே இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்படியே அந்த பொக்கையும் அந்த லெட்டரும் தினந்தோறும் வந்து இந்த பொண்ணை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அந்த லெட்டர் படிக்க படிக்க இந்த பொண்ணுக்குமே உடம்பு சரியாகிட்டே போகும். அப்படி இருக்க ஒரு நாள் அந்த லெட்டர் வராதனால அந்த பொண்ணுமே டோரை பார்த்துட்டு அது எப்ப வரும்னு ஆர்வமா காத்துக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த லெட்டருமே வருது. அதை எடுத்து படிச்சு பார்க்கும் போது அந்த லெட்டரை யாரு எழுதுனாங்களோ அவங்க வெளியில தான் இருப்பாங்கன்னு போட்டிருக்கோம். உடனே இந்த பொண்ணுமே வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு வெளியில போய் பாப்பா. அப்ப அந்த லெட்டர் எழுதின நபருமே அங்கதான் உட்காந்து இருப்பாரு. அவர்கிட்ட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த பொண்ணுக்கு அவர் பேசுறது சுத்தமா பிடிக்காது. அதனாலே அவர் அவாய்ட் பண்ணுவா. ஆனா அவருமே விடாம டெய்லியுமே இந்த பொண்ணை பார்க்க வருவாரு. அப்படி இருக்க ஒரு நாள் நான் உன்னை ஏன் டெய்லியும் பார்க்க வரேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு போட்டோஸ் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்க ஒரு நாள் பீச் ஓரமா போட்டோ எடுக்க போகும்போது இந்த பொண்ணை பாப்பாரு. அப்பயே இந்த பொண்ணை பிடிச்சிருக்கும். அதனாலதான் இந்த பொண்ணுக்கு டெய்லியுமே லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணுக்கு அவர் சுத்தமா பிடிக்காதனால அவரே இந்த பொண்ணை விட்டு விலகிடுவாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு இப்ப அவர் எழுதின லெட்டரை படிக்காம இருக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலுமே அவரோட நினைவோட தான் இருப்பா. அப்படி இருக்க ஒரு நாள் அவருமே இந்த பொண்ணை பார்க்க வருவாரு. அப்பதான் இந்த பொண்ணுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே இப்ப அவர் கூட சேர்ந்து ஜாலியா வாழ ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணோட உடம்பு சரியாகிறதுக்கு காரணமே அவர் கொடுத்த ஆறுதல் தான். உங்களோட லைஃப்லயும் இப்படிப்பட்ட ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.